கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்தி வரவேற்கிறேன். தேவனுடைய பிள்ளைகள், இன்றைக்கு நீங்க உங்களுடைய வாழ்க்கையிலே சோர்ந்து போய் இருக்கிறீர்களா? நீங்க உங்களுடைய வாழ்க்கையிலே சோர்ந்து போக வேண்டிய அவசியமே இல்லை. ஏனென்று சொன்னால், கர்த்தர் உங்களை பலப்படுத்துகிறார். அவர் ஒருவரையுமே சோர்ந்து போக விடுவதில்லை. அப்ப நாங்க நாங்கள் பார்க்கிற பொழுது, கர்த்தர் சோர்ந்து போகிறவர்களுக்கு பலத்தை கொடுத்து, சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப நீங்க சோர்ந்து போகாதீங்க. நீங்க சோர்ந்து போறதுக்கு ஒரு காரணம் என்ன தெரியுமா? நீங்க உங்களுடைய வாழ்க்கையிலே ஜெபம் இல்லை. நீங்கள் ஜெபம் பண்ணுவீர்களாக இருந்தால் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில அந்த சோர்வுகள், பலவீனங்கள் வராது. சரியா? நீங்க உங்களுடைய வாழ்க்கையிலே ஜெபத்தை கூட்டிக் கொள்ளுங்க. அப்ப நாங்க இன்றைக்கு வேதத்திலே பார்க்கிற பொழுது, ஏசாயா 40ஆம் அதிகாரம் 31ஆம் அதிகாரத்தை நாங்கள் பார்க்கிற பொழுது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல் செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். ஆமேன். அல்லேலூயா. அப்ப என்னன்னு சொன்னா, ஆண்டவருடைய பிள்ளைகள் கழுகுகளைப் போல் இருக்கிறார்கள். அப்ப கழுகுகள் ஒரு நாளுமே சோர்ந்து போகாது. அது பலனோட தான் இருக்கும். அப்ப அந்த கழுகுகள் செட்டைகளை அடித்து புது பலன், அந்த கழுகுக்கு வார நேரம் செட்டை அடித்து பறக்குமா. அப்ப செட்டை அடித்து பறந்து பாருங்க, வானத்தில் அது எவ்வளவு நேரம் பறக்குது. அது ஒரு நாளுமே அது களைப்படையாது, அது இளைப்படையாது. அது அந்த வானத்திலேயே சுற்றி கொண்டே இருக்கும். அப்ப அதை போல ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு பலத்தை தருகிறார். அல்லேலூயா. அப்ப ஆண்டவருடைய பிள்ளைகள், நீங்க சோர்ந்து போகிறவர்கள் அல்ல, நீங்க பலசாலிகள். கழுகுகளைப் போல் நீங்க செட்டை அடித்து பறக்கக்கூடிய ஒரு வல்லமை உள்ளவர்கள். அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்களை பலப்படுத்துகிறார். நீங்கள் சோர்ந்து போக வேண்டியதில்லை. நீங்க உங்களுடைய வாழ்க்கையிலே சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணி கொள்ளுங்கள். அப்ப நாங்க வேதத்திலே பார்க்கிற பொழுது, தானியேல் இந்த சிங்க கவியிலே இருந்தான் தானே, அந்த நேரத்துல கூட அவன் அந்த ஆபத்தான, அந்த இக்கட்டான நேரத்துல கூட அவன் ஜெபம் பண்ணினான். ஆனால் எந்த ஒரு சிங்கமும் அவனை தீண்டவில்லை, அவனை ஒரு காயப்படுத்தவில்லை. அவன் அந்த இக்கட்டான நேரத்தில் கூட அவன் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான், அந்த ஆபத்தான நேரத்தில் கூட. அதே போல நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையிலே ஜெபத்தை பண்ணுங்கள். நீங்கள் ஜெபம் பண்ணுகிற பொழுது உங்களுக்கு எந்த ஒரு சோர்வும் வராது, எந்த ஒரு பலவீனமுமே இருக்காது. ஆண்டவர் உங்களை பலப்படுத்துவார். அவர் பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப நீங்க உங்களுடைய வாழ்க்கையிலே இனிமேல் ஜெபத்தை கூட்டுங்கள். நீங்கள் ஜெபத்தை கூட்டுகிற பொழுது உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். நீங்க பலனடைவீர்கள், புது பலனடைவீர்கள். கழுகுகளைப் போல் செட்டை அடித்து பறப்பீர்கள். அப்ப ஆண்டவருடைய வேதத்திலே வசனம் சொல்லுகிறது, கழுகுகளைப் போல் செட்டை அடித்து பறப்பீர்கள் என்று சொல்லி. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.